கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். இது ஏதோ நாங்கள் 4 பேரை பார்த்து சந்தித்துட்டு அப்படியே போவதற்காக வரவில்லை. உம்முடைய பிரசன்னத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். நீர் கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேட்காத தெய்வம் அல்ல ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே நாங்கள் பேசுகிறதை நீர் கேட்கிறவர், நாங்கள் கேட்கிறதை நீர் கொடுக்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த இடத்திலே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உட்கார்ந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு ஏற்ற அந்த வார்த்தையை நீர் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது ஒருபோதும் அது வெறுமையாய் திரும்பி வருகிறது அல்ல என்று வேதவசனம் வாசிக்கிறோமே. ஆகவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எதற்காக நீர் எனக்கு கொடுத்தீரோ அந்த வார்த்தை இந்த மக்களுக்கு நான் பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சத்தமாக ஆமென், ஹல்லேலூயா. யோவான் எழுதினதான சுவிசேஷத்திற்கு நேராக நம்முடைய தியானத்தை திருப்பலாம். யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருக்கும் தெரியும் தானே? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் நான் பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். தமிழில் பேசுகிறோம், பட் பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் வார்த்தைகள் திணறும். அஸ்வதி என்னை காணோம், அதனால் சாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, ஸ்தோத்திரம். ஏதாட்டு வார்த்தைகள் தெரியலன்னா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 32வது வசனம், யோவான் 1:32வது வசனத்திலிருந்து சில வசனங்களை பார்க்க போகிறோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாராவது ஒரு வாசிங்க. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்னை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 1வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அதுக்கு முன்பதாக சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து உங்கள் நடுவிலே வைக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்மா வந்துட்டாங்க. இனிமேல் நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏதாட்டு வார்த்தைகள் தெரியலன்னா பாஸ்டர் சாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. நீங்கள் வந்ததுனால ரொம்ப நன்றி. அவர் வேறு ஏதாவது வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸ்தோத்திரம், ஆமென். யோவான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே யோவான் என்கிற மனிதனை இந்த உலகத்திற்கு
கடவுள் அனுப்பியிருந்தார். எதற்காக அனுப்பினார்? வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் என்கிறதான ஒரு நபரை அனுப்புகிறார். அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது யோவான் இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை வச்சிருங்க. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அடுத்த வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் இயேசுவை குறித்து அறியாதிருந்தான். புரியுதா? யோவான் இயேசுவை குறித்து அறியாதிருந்தான். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீர் காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி இருந்தார், ஆனால் யார் என்று எனக்கு தெரியாது. யார், எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய, அந்தபடியே நான் கண்டு. இப்ப பாருங்க, யோவான் ஒரு காலத்துல இயேசுவை குறித்து அறிந்திருந்தான். பிதாவானவர் இன்னும் விளக்கமாக சொல்றாரு. இப்ப பாருங்க, அந்தபடியே நான் கண்டு இயேசுவை, இப்பொழுது வந்திருக்கிற காலம் எப்படி, இயேசுவை நான் காண்கிறேன், இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். சாட்சி கொடுத்து வருகிறேன். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை இப்பொழுது காண்கிறான் யோவான். ஓகே, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். Praise the Lord. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாட்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது, யாராவது ஒருவர் நமக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? உங்களுக்கு யார் உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னா அப்படிங்கிறத ஞாபகம் வருகிறதா? மனசுல வச்சுக்கோங்க. யார் மூலமாக ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தார் என்று நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த நபருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி ஆண்டவரே என்று நீங்க ஜெபிக்கணும். அநேக நேரத்தில் நம்ம அநேக காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து யோசிக்கிறோம், மற்றவர்களை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்த நபரை நம்ம மறந்து போயிடவே கூடாது. ஏன்னா அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தான் அந்த நபரை நமக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. ஆமென். அந்த நபர் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு நீங்க போகாம இந்த இடத்துல நீங்க வந்திருக்க மாட்டீங்க, இயேசுவை குறித்து அறிந்திருக்க மாட்டீங்க. ஆமென். அந்த நபர் யாரா இருந்தாலும் சரி. சம்டைம்ஸ் எத்தனை பேர் சிறு சிறு ஊழியத்தின் மூலமாக, சிறு பிள்ளைகள் ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்பட்டிருக்கிறீங்க. சண்டே ஸ்கூல் போய் அங்கே ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன் அப்படி சொல்றவங்க 2 பேர் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க சண்டே ஸ்கூல் டீச்சரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமென். எவ்வளவு பாரத்தோடு காலையிலே எழும்பி எவ்வளவு பாரத்தோடு ஜெபித்து உங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. வாலிப கூட்டத்தில் நான் சென்று ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டேன் அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் 2 பேர் 3. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்காக நன்றி. வாலிப கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். வேற சபையில் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்து அக்கா வீட்டுக்காரங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நன்றி. அவர்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த ஐக்கியத்தை கொடுத்தீர், அந்த நாளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களாம் எந்த கேட்டகரி, எப்படி ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க. எங்கள் அப்பா அம்மா ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க, நாங்கள் அப்படியே கிறிஸ்தவத்திலே பிறந்துட்டோம் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? ஆமென். நிறைய பேர். ஆமென். ஸ்தோத்திரம். இவர்களை தான் நீங்கள் அதிகமாக வாட்ச் பண்ணணும். இவங்கள தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத. ஏன்னா நிறைய பேர் பல வருஷங்களாக ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பத்தில் பிறந்து வர்றவங்களால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது சரித்திரம்.
ஆகவே நம்ம உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்திருக்க வேண்டும். எனவே உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவர்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் நன்றி ஆண்டவரே, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், யார் என் குடும்பத்தில் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார்களோ அவர்களுக்காக நன்றி என்று நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் எப்படி, என்ன மாதிரி நேரத்தில்? ஓகே ஓகே ஓகே. எனி அதர் வே? ப்ரேயர்ஸ் அல்ல, வீட்டு சபையில், ஏதோ ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல்ல ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டவர்கள். சிஸ்டர் அஸ்வதி, பிரைஸ் தி லார்ட். வேற என்ன? ட்ராக்ஸ் மூலமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாராவது தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், அப்படி யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி அநேக விதங்கள் மூலமாக ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். எப்படியோ கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார், அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய வீட்டு பக்கத்திலே இருக்கிறாங்க, வீட்டுக்கு மேலே கீழே பக்கத்தில், நம்ம படிக்கிற இடங்களில், வேலை பார்க்கிற இடங்களில் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம பேசுவோம். ஸோ யோவான் ஒரு மிகப்பெரிய, எந்த அளவுக்கு நம்ம இயேசுவானவர் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இருக்கிறாரோ, அதே போல் யோவானை பற்றி நம்ம யோசிக்கும் போதும் யோவான் ஒரு திட்டத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதை நாம் இந்த இடத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அதற்கப்புறம் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஆள், அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், இப்படிப்பட்ட ஒரு நபர் வரும்போது நீ அனாயின்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதற்கப்புறம் பாருங்க, இயேசுவானவர் இப்படி போறார் என்று அவர் பார்க்கும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு யோவான் அறிவிக்கிறார், இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்படி ஒரு படிப்படியாக ஒரு மாற்றத்தை யோவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே அவனும் ஒரு ஞான ஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அது என்ன ஞான ஸ்நானம்? ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். ஓகே. ஆனால் இயேசுவானவர் வந்ததுக்கு அப்புறம் ஞான ஸ்நானம் ஜலத்தின் மேல், ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே, அப்படிதானா? இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஞானஸ்நானம். இன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க இந்த சபையில்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? சீக்கிரமாக எடுக்கணும். நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் பாஸ்டர் அநேகமாக பேசிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரத்தில் நம்ம ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். நீங்கள்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க உங்களை நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்பொழுது இப்படி யோவானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கப்புறம் 35வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, தொடர்ந்து வாசிங்க. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. யோவான் இயேசுவை அடையாளம் கொண்டு, இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே யோவானுக்கு பின்பதாக ஒரு கூட்டம் இருந்தது. ஓகே. யோவான் பின்பதாக சீஷர்களுடைய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திலிருந்து 2 பேர் என்ன பண்றாங்க? யோவானை விட்டுட்டு இயேசுவின் பின்பதாக செல்கிறார்கள். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. 36வது வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு
என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். சோ இவ்வளவு நாள் யோவான் பின்னாடி போயிட்டு இருந்த இந்த சீஷர்கள் யோவானை விட்டுட்டு இயேசு பின்னாக போறாங்க. இப்ப நான் அந்த மனுஷனா ஒரு யோசித்து பார்க்கிறேன். என் பின்னாடி நான் ஆயத்தம் படுத்தின, நான் உழைத்து சம்பாதித்த ஆத்மாக்கள் என்னை விட்டுட்டு இன்னொரு சபைக்கு போறான்னு வைங்க, எப்படி இருக்கும் என் உள்ளம்? உடஞ்சிரும். உடைகிறது மாத்திரம் இல்லை, இன்னும் வேற என்ன வார்த்தைலாம் இருக்குதோ எல்லாம் நடக்கும் எனக்கு. இன்றைக்கு சபையில் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்பொழுது யோவானை விட்டுட்டு இயேசு பின்பதாக அவர்கள் சென்றதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யோவானே சொல்றான், இதுதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, இவரை நான் பேசுவதற்காக, இவருக்கு நேராக உங்களை நடத்துவதற்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு நோக்கமே இதற்காக தான், இயேசுவை குறித்து பேசுவதற்காக, இயேசு யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக, அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். அவ்வளவு மகத்துவமான ஊழியத்தை யோவான் செய்கிறான். இன்றைக்கு இருக்கிற சபைகளில் பார்க்கும் பொழுது மிக யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அநேக சபைகளில் மக்கள் அந்த போதகரோடு ஐக்கியமா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இயேசுவோடு ஐக்கியமா இருக்காங்கிறது ரெண்டாவது. அவளுக்கு என்ன பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுதான். சபையில் எங்க போதகர் என்ன சொல்லிட்டாரோ அதுபடியே நாங்க செய்வோம், அது ஓகே. ஆனா முதலாவது ஒரு ஊழியனுடைய ஒரு பார்வையில் நம்ம பார்க்கும்போது, ஊழியன் ஆகிய ஒரு நபர், ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த நபர் இயேசுவுக்காக ஜனங்களை நடத்துகிறார் என்றால் அந்த போதகரை நீங்கள் வாழ்த்தலாம், வணங்கலாம். வணங்குறதுனா இயேசுவை வணங்குறது மாதிரி நான் சொல்லலை, ஆனால் அவர் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு போதகர் என்பது மிக முக்கியமான ஒரு ரோல். அவர்கள் இயேசுவுக்கு நேராக ஜனங்களை நடத்துகிற ஒரு போதகராக ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் சாம் அவர் தனக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த இடத்துல அனுப்பப்பட்டவர் அல்ல, இயேசுவுக்கு நேராக உங்களை நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வளரணும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார் என்றால் அப்படிப்பட்ட போதகர் உங்களுக்கு கிடைத்தது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமென். இதற்கு முன்பதாக பாஸ்டர் ஜாஷுவா டேனியல் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நேராக உங்களை நடத்தினார், எவ்வளவுக்காக ஆண்டவர் அவர் தன்னுடைய சரீரத்தில் அவ்வளவு பாடுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த ஒரு போதகரை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலத்தில் அநேக ஊழியர்கள், நான் இந்த சபையில் நின்று நான் சொல்லுவதற்கு மிக வெட்கப்படுகிறேன். அநேக ஊழியர்கள் எப்படி பண்றாங்கன்னா, தனக்கு நேராக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இயேசுவுக்கு நேராக ஜனங்களை திருப்புவதை பார்க்கிலும் தனக்கு நேராக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற போதகர் கூட்டத்தை நாம் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. மிக கவனமா இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் கையை நீட்டி ப்ராஃபஸி என்னது, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரை கொண்டுனாலும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் பல தேசத்துக்கு அந்த சைட்ல இருந்து யாராவது ஒரு வர்றாங்க, USA, அமெரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, நைஜீரியால இருந்து யாராவது வர்றாங்க, வல்லமையா ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறதான ஒரு பாத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதற்காக அவர்கள் பின்னாக சென்றாதீங்க. இந்த சபை சின்ன சபை, அவர்கள் பின்னாக பெரிய சபை, பெரிய நிறைய ஆட்கள் வர்றாங்க, அங்க போயிடுவோம். கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சபை, ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் செய்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்படிதானா? எல்லாருக்குமே எல்லா சபைகளும் அட்டென்ட் பண்றோம், எல்லா போதகரையும் தெரியுது, எல்லா சுவிசேஷங்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். இப்போ கூட நம்முடைய சமூகத்தில் நம்ம யாராட்டும் கேட்டிங்கன்னா, இந்த போதகர்கிட்ட தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும். அந்த சபையை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? டிவியில் பார்த்துருக்குறேன், யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த போதகர் பேசுறது நல்லா இருக்குது, நம்முடைய சபை பாஸ்டர் பேசுறது அவ்வளோ திருப்தியாக இல்லை.
அந்த சபை பாஸ்டர் கையை நீட்டினாலே போதும் எல்லாம் புத்தப்புன்னு விழுந்துடுறாங்க. நம்ம பாஸ்டர் கையை நீட்டினா நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் யோசிக்கிங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி ஆட்கள் கம்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, வேத வசனம் கிளியராக இருக்குது பாருங்கள். கடைசி நாட்களில் மக்கள் தங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கேட்பார்கள். இன்றைக்கு அப்படிதான். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் பிரசங்கம் வேணுமோ அந்த டாப்பிக்கை நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு பயங்கரமாக விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஒரு பிரசங்கம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசங்கம் உடனே வந்துடுது. ஸோ இப்படி மக்களுடைய இந்த இன்ஸ்டா வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். என்ன வேணுமோ உடனே கிடைக்கிற மாதிரி. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக நீங்கள் வர, அர்ப்பணிப்புக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காக ஏற்படுத்தின ஒரு போதகர் இருக்கிறார், எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற சபை விசுவாசிகள், இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. இந்த சபையிலிருந்து போதகர் ஆண்டவருக்கு நேராக உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா செம்மையான, இன்றைக்கு நம்ம சங்கீதம் 23 வாசித்தது படி ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையிலே நம்மை நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு போதகராக இருந்து நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். 15 வருஷங்களாக நான் இந்த டெல்லி பட்டணத்தில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுனால அநேக காரியங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அப்பாவும் போதகர், தூத்துக்குடி பட்டணத்தில் போதகராக இருக்கிறார். பல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஊழியத்தில் ஒரு போதகராக இருந்து ஆண்டவருக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிற போதகர்களை நம்ம கண்டுட்டோம் அப்படின்னா அவர்கள் பின்பாதாக நம்ம செல்வதற்கு எப்பொழுதுமே நம்ம தைரியமாக போகலாம். ஆமென். ஆகவே உங்கள் போதகர் இன்றைக்கு நன்றாக பிரசங்கம் பண்ணலாம், இன்றைக்கு நல்லா ஊழியம் பண்ணுறாங்க, அவர்களுக்காக நீங்கள் எப்போதும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் போதகர் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த சபையிலையும் எத்தனை ஊழியர்கள் இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீங்க, வேதவசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நீங்கள் நிற்பீங்களா என்பது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனுஷர்கள் பாருங்கள், இந்த இடத்துல வருகிற எல்லாருமே மனுஷர்கள். நாங்கள் உங்கள் முன்பதாக நின்று பேசலாம், ஆனால் நாங்கள் யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நாங்களும் மனுஷர்கள். இன்றைக்கு நாங்கள் நிற்கலாம், நாளைக்கு நாங்கள் தவறி விடலாம். ஆகவே ஒரு மனுஷனே அல்ல, ஆண்டவருக்கு நேராக ஒரு மனுஷன் ஜனங்கள் மீது பாரத்தை வைத்து அவர்களை நடத்துகிறார் என்றால் நீங்கள் தைரியமாக அவர் பின்பதாக செல்ல முடியும். யோவான் அப்படி பாருங்க, தைரியமாக ஆண்டவர்கிட்டத்தில் அவன் நடத்துகிறான். தன்னுடைய சீஷர்கள் தன்னை விட்டு போயிட்டாங்க என்கிறதான ஒரு துக்கம் அல்ல, சந்தோஷத்தோடு அவன், போங்கப்பா, நீங்க இவர் தான் இயேசுவானவர், இவருக்கு நேராக நீங்க போங்க, இதற்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுடைய உள்ளத்துல. இங்க வசனம் சொல்லதில்லை, ஆனா நான் யோசிக்கிறேன், தன்னை விட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு துக்கம் இல்லை, ஆனா இயேசுவுக்கு பின்பதாக செல்கிறார்களேங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு யோவானுக்கு இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37, 38 ஒரு விசை கூட வாசிங்க. அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, இரண்டு சீஷர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்களுக்கு பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. ஆண்டவர் பின்பதாக, இயேசு பின்பதாக இந்த இரண்டு சீஷர்களும் போறாங்க, இயேசுவோடு தங்கியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பாருங்க, இது யாரு அப்படிங்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 40வது வசனம் வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா என்பவன். யார் இந்த ஒருத்தர்? அந்த 2 பேர் போனாங்களே, அதுல ஒருத்தர் யாரு? பேர் சொல்லுங்க. அந்திரேயா, சீமோன் பேதுருவுடைய சகோதரன் அந்திரேயா. முதலாவது பேதுரு ஆண்டவர் பின்பதாக போகல, அவனுடைய சகோதரன். நம்ம அடிக்கடி நம்ம யோசிக்கிற ஒரு நபர் வேதாகமத்தில் நம்ம யோசிக்கிற பவுல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் சில சீஷர்கள் பற்றி நம்ம படிக்கணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத. எங்களுடைய சபையில், குளோபல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் சபையில் நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சில சீஷர்களை பற்றி, இயேசுவோடு நெருங்கி இருந்த சீஷர்கள் யாரெல்லாம்? பேதுரு, யோவான்,
பிலிப் அண்ட் அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் இருந்த அவர்களை குறித்து ஒரு சில ஸ்டடி நாங்கள் பண்ணோம். பயங்கரமாக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு காரியங்கள் நம்ம படிக்க முடியும். அதே போல் இந்த அந்திரேயாவை குறித்து நம்ம எத்தனை பேர் அந்திரேயாவை பற்றி நீங்கள் யோசிச்சுருக்கீங்க? அடிக்கடி நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்களா? யாரும் கிடையாது, அப்படிதானே? அந்திரேயாவை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கிறது இல்லை. ஆனால் அந்திரேயா இல்லாமல் பேதுரு ஆண்டவரை பற்றி அறிந்திருக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறீர்கள் என்றால் இதற்கு காரணம் யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்ணார். ரோமர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 10வது அதிகாரம் 14-15 வசனம் நினைக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 14-15. யாரோ ஒருவர் இயேசுவை பத்தி சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பேதுருக்கு யார் சொன்னது? அந்திரேயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒருத்தர் அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் எப்படி பிரசங்கிக்க முடியும்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். என்னைக்காவது நீங்க உங்க பாஸ்டருடைய பாதத்தை பார்த்து ஆண்டவரே மகிமையான பாதம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அதற்காக நீங்க போய் காலில் விழுந்து இதுதான் ஐயா எங்களுக்கு சுத்தமான பாதம் அப்படின்றது கிடையாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது எவ்வளவு தூரமாக அவள் அலைந்து நடந்து ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்பதை குறித்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்திரேயாவை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்ன? தன்னுடைய சகோதரன் பேதுருவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்காகவே. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு காரணத்தை நீங்க மறந்துடக்கூடாது. யாருக்கோ இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காகவே இயேசு ஆனவர் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அவ்வளவுதான். அதற்காக மாத்திரமே நம்ம வாழ வேண்டும். யாரோ ஒருவருக்கு இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும். அதாவது பாருங்க, ஒரு பள்ளத்துல ஒருத்தன் விழுந்து இருக்கிறான். அவனை நம்ம தூக்கி விடுகிறது போல நீங்க தைரியமா நிற்கிறீங்க, மேல நிற்கிறீங்க. ஆனா உள்ள பள்ளத்துக்குள்ள ஒருத்தன் நின்று கத்துக்கிறான், கதறுகிறான், என்னை யாராவது காப்பாத்துங்க. அப்படி நம்மளை சுத்தி அநேகர் கத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கரத்தை நீட்டி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்காக தான் இயேசுவானவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நீங்களே உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள். என்ன காரணம்? உங்கள் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய நடக்கையின் மூலமாக யாரோ ஒருவர் இயேசுவுக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை, அந்த 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 மகிமையான ஒரு வாழ்க்கையை மற்றவர்களும் அவர்கள் பெற வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே தங்களுக்காகவே வாழ்கிறார். வேதவசனம் அதை தான் சொல்லுது. கடைசி நாட்களில் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியர்கள். எல்லாமே செல்ஃபி தான். செல்ஃபிங்கிறது ஏதோ ஒரு புதிய இன்வென்ஷன் இந்த உலகத்தில் புதுசாக கண்டுபிடிச்சாங்க என்பது அல்ல. இது தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காரியமா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் பாருங்க, எல்லா இடங்கள்ல நீங்க எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னை உயர்த்தி காண்பிக்கிறதுல தான் எல்லாருமே குறியா இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவனுடைய பிள்ளையா நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? நீங்க நமக்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். யோவான் இயேசுவை பார்த்து சொல்கிறான், இதுதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. 2 சீஷர்கள், யோவானுடைய சீஷர்கள் அவரை விட்டுட்டு இயேசு பின்பதாக போறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோவானுக்கு. ஹல்லேலூயா. ஏன் மூலமாக 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்துல போறாங்களே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. அதே போல அந்திரேயா, இயேசுவை பற்றி அறிந்து கொண்ட அந்த அந்திரேயா, இயேசுவை கண்ட அந்திரேயா என்ன பண்றானா, இம்மிடியேட்டா என்ன பண்றான், தன்னுடைய சகோதரருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறான். ஹல்லேலூயா.
முதலாவது நான் சொன்னேன், தன்னுடைய வாழ்க்கை, யோவானுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நடந்துக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம ஆண்டவரை பற்றி அறியாம மற்றவர்களுக்கு அவரை பற்றி சொல்ல முடியாது. நாம் ஆண்டவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்ல முடியாது. நாம பிரியாணி நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணாம பிரியாணி எப்படி இருக்குன்னு மற்றவங்களுக்கு முடியாது. நான் காஃபி குடிச்சு அதோட டேஸ்ட் நான் அருமையா இருக்குன்னு அனுபவிச்சுட்டு நான் இன்னொருத்தருக்கு எப்படி நான் ஆண்டவரை பற்றி சொல்லாம இருக்க முடியும்? ஆமென். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு மெனுவை எடுத்து பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு டிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதுதான் செம்ம சாப்பாடு இந்த கடையில், பரோட்டா வித் சிக்கன் கறினா செம்மையாக இருக்கும் இந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொரு ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த கடை பேரை சொல்கிறீங்க. அப்புறம் அந்த நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் அங்கே போயிட்டு அந்த மெனுவை பாருப்பா பயங்கரமாக இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அப்படின்றதல்ல. நீங்கள் எதை டேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை தான் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க முடியும். ஆமென். முதலாவது நான் சொல்கிற காரியம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை இயேசுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை அது ஆணித்தனமாக ரொம்ப ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவரோடு ஐக்கியம் அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், அந்திரேயாவை ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தினார். அந்திரேயா தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறான், இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி அறியாத நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதோ ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், அவங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வார்கள். நான் என் வேலையை பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் அப்படின்றத விட்டுறக்கூடாது. ஆமென். நீங்கள் எதற்காக ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற என்ன நோக்கம், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு இயேசுவை பற்றி எப்படி அறிவிக்க முடியும் என்பதை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தகப்பன், என்னுடைய மனைவி, குழந்தை, அப்பா, அம்மா, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை பற்றி அவர்கள் ஒரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அப்படி என்னுடைய குடும்பத்தில் இயேசுவானவரை பற்றி தெரியாத நபர்கள் இருக்கிறார்கள் என்று யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். கைகளை உயர்த்தி வைத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வைத்திருக்கிற நம்முடைய நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களை நீர் சாட்சியா வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாக தேவனுடைய வசனம் அந்த குடும்பத்திற்குள்ளாக பிரசங்கிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு நபர் ஆண்டவரே இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அந்த குடும்பம் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை செய்வார் பிரதர், கர்த்தர் அதை செய்வார் சிஸ்டர். நீங்க பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க. நீங்க இன்றைக்கே நீங்க அந்த வேலையை ஆரம்பிங்க. இவ்வளவு நாள் நீங்க செய்யாம இருந்திருக்கலாம், இன்றைக்கே அந்த வேலையை நீங்க ஆரம்பிங்க. என்னோட குடும்பத்தில் இருக்கிற அந்த நபருக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன் என்று ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவருடைய பலத்தினால போங்க. கர்த்தர் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அவர்கள் சீக்கிரம் பைபிள் எடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். அதை இங்கே இருக்கிற எல்லா நபர்களுடைய கண்களை காண வேண்டும். குறிப்பாக இயேசுவானவர் அதை அறிந்து உங்கள் யாவரையும் அவர் பயங்கரமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்திரேயா பாருங்க, அமைதியான ஒரு நபர் தான். பேதுரு நம்ம அடிக்கடி பார்க்கிறோம், ஆனால் அந்திரேயாவை நம்ம அடிக்கடி பார்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை கொடுத்து பயன்படுத்தினார். பேதுரு ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு காரணமா இருந்த அந்திரேயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஒரு விசை கூட வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க. ஆண்டவருடைய சத்தம் என்னவா இருக்கும்?
என் மகனே, மகளே, கண்களை திறந்து பார். என்னை குறித்து அறியாத ஜனங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவளுக்கு நீர் இயேசு என்னை பற்றி நீ சொல்லணும். ஒரு நாள் நீ அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த, ஆனால் உனக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, உன்னுடைய வாழ்க்கை தொடப்பட்டது, நீ ஆண்டவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாய். இன்றைக்கு உன்னை சுற்றி இருக்கிற நபர்கள், என்னை குறித்து அறியாதவர்கள் இருக்கிறார்கள், அவளுக்காக நீ செல்ல வேண்டும், என்னை பற்றி நீர் அறிவிக்க வேண்டும். மை ஷீப், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கேன். கர்த்தராய இயேசு கிறிஸ்து நம் யாவரையும் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும். பாருங்க, அதனால தான் நம்மை அந்தப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவாக வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே அவர்களும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை கர்த்தர் உங்கள் யாவருக்கும் கொடுப்பாராக. அந்திரேயா தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே ஒரு ஊழியத்தை செய்தான். இதை தான் நான் உங்களுக்கு முன்பதாக இரண்டாவதாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி அநேகர் வாஞ்சிக்கிறீங்க. யாருக்கும் நடுவிலாக எங்கே போய் நான் ஆண்டவருடைய பற்றி நான் அறிவிக்க முடியும் என்று யோசிக்கிறீங்க. ஆனால் வாய்ப்பு எங்கே இருக்குது? குடும்பத்திலே இருக்குது. ஆமென். எங்கோ ஆஸ்திரேலியா, அங்கே நைஜீரியா, அப்படி இப்படி போய் ஆண்டவருடைய பற்றி நீங்கள் சொல்லணும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. முதலாவது எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்? குடும்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி படிப்படியாக ஆண்டவர் உங்களை அநேக இடத்திற்கு கொண்டு போவார். ஆமென், ஸ்தோத்திரம். டிஎல் மூடியை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டிஎல் மூடி ஒரு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மிக பயங்கரமான ஒரு ஊழியக்காரர். டிஎல் மூடி, தமிழில் மூடின உடனே நம்ம கப்பு மூடி போடுறோமே, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் அவருடைய பேர், டிஎல் மூடி. அநேகர் இவரை பற்றி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் போயிட்டு வீட்டில் போயிட்டு பார்க்கலாம். அவர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் என்பது குறித்து நீங்கள் படிக்க முடியும். ஆனால் அவரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்தவரை குறித்து யாருக்குமே தெரியாது. ஓகே, நான் எங்களுடைய சபையில கேட்டு பார்த்தேன், யாருக்காவது அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்த அவருடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எட்வர்ட் கிம்பல். ஓகே, அவருடைய பேர் என்ன? எட்வர்ட் கிம்பல். இவர் தான் டிஎல் மூடியவே ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினவர். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்ய முடியுது. அந்திரேயா இயேசுவுக்கு நேராக பேதுருவை கொண்டு வந்தான். ஆனால் பேதுரு மூலமாக எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம சில வசனங்களை பார்க்க முடிகிறது. பேதுரு ஆவியானவர் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் 120 பேர் மேலே வந்தபோது அவனை பாருங்க, அதாவது 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 11 14 ஏதோ வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் எழுந்து நின்று பேசுறான். பேதுரு எழுந்து நின்று 11 பேர் அவன் கூட நிற்கிறாங்க, எல்லாரோட சேர்ந்து அந்த வசனத்தை பாருங்க. எந்த வசனம்? அப்பொழுது 14வது வசனம், 14வது வசனம், 2வது அதிகாரம் 14. ஓகே, வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். ஓகே, 11 பேர் அவனோடு நிற்கிறாங்க. யார் இவங்கெல்லாம்? சீஷர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனா மைக்க பிடிச்சு பேசுறது யாரு? பேதுரு. எப்படி பாருங்க, இந்த பேதுரு ஒரு நாள் என்ன பண்றான்? ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஏதாட்டும் ஒன்று ஆச்சுன்னா நான் நிற்பேன். ஆண்டவரே நின்னானா இல்லையா? நின்னானா இல்லையா? 3 முறை என்ன பண்ணான்? மறுதளிச்சிட்டான். ரைட்டா? அது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில பாருங்க, ஆளா நிக்கிறது யாரு? கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரே அலை மோதுது, புயல் அடிக்குது, அங்க ஆண்டவர் நிக்கிறாரு. ஆளா படகுல இருந்து இறங்குறது யாரு? பேதுரு. அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி இந்த அளவுக்கு நம்ம பேதுருவை குறித்து மகிமையா பேசுறோம்.
பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவள் மேலாக வருகிறார். இந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறதுக்கு காரணம் அந்திரேயா. ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன அந்த ஆளை நீங்க மறந்துடவே கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்காக நீங்க எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே முதலாவது நீங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அதற்கப்புறம் நீங்க போய் உலகத்தில் உள்ள எல்லாரையும் சுவிசேஷ நேராக நீங்க நடத்தலாம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். முதலாவது இயேசுவை குறித்து அறிவிக்கிறான். அதற்கு அப்புறம் இயேசுவின் இடத்திற்கு கொண்டு வருகிறான். ஓகே. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். பேரையே மாற்றுறார். இன் அதர் வேர்ட்ஸ், இது பேர் மாத்திரம் அல்ல. இது ஏதோ சைல்டு டெடிகேஷன், நம்ம குழந்தை பிரதிஷ்டை பண்ணும்போது பேரை மாத்திரம், இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேரை மாத்திரம் அப்படிங்கிறது அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுவது அவனுடைய வாழ்க்கையை குறித்தே ஒரு பெரிய மாற்றத்தை அவர் பேதுருக்கே காமிக்கிறார். உன்னுடைய பேர் கேபாவா இருக்கலாம், ஆனா நீ பேதுரு. ஓகே, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை கூட நீங்க லேட்டரா நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை குறித்து வாழ்க்கை ரொம்ப நார்மலான ஒரு மீன் பிடிக்கிற ஒரு நபராய் மாத்திரம் அல்ல, உன்னை குறித்து பெரிய காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு ரிமைண்ட் பண்ணுகிறார், சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. யோவான் 6வது அதிகாரம் 8லிருந்து 9வது வசனம் வாசிங்க. யோவான் 6:8லிருந்து 9. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் இந்த வசனத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. இதற்கு முன்பதாக 5 அப்பம் 2 மீன்கள் அப்படிதானா? இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது அந்திரேயாவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. அவன் பேதுருவை கொண்டு வந்திருக்கிறான். அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போனா, யோவான் அந்திரேயாவை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினான். இப்ப அந்திரேயா பேதுருவை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறான். அப்படிதானா? அது மாத்திரம் இல்ல, அந்திரேயா பாருங்க, இங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எப்படி கொடுக்க போறோம் இயேசுவுக்கு தெரியும். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, he wanted to test, அவர்களை சோதிக்கிறார். அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதற்காக இப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். அவர் பிலிப்போடு பேசுகிறார். முதலாவது அந்த பகுதியில் பார்க்கும்போது பிலிப்போடு அந்த கான்வர்சேஷன் இருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்திரேயா என்ன பண்றான், ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே, இயேசுவானவர் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்திரேயா என்ன பண்றான்னா கூட்டத்திற்குள்ளாக போறான். நீங்க யோசிக்கணும், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவளுக்கு நடுவிலாக அந்திரேயா நடந்து போய் அவன் என்ன சொல்றான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அதாவது அந்திரேயாவுடைய உள்ளத்தை பாருங்க. எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் ஒன்றை நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு பாத்திரம். ஆமென். அவன் தன்னுடைய சகோதரனை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினான். இப்போது பாருங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மக்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அவனை பயன்படுத்துகிறார். அந்திரேயா போய் என்ன பண்றாரு, ஒரு பையனை கண்டுபிடிக்கிறாரு. எப்படி அந்த கூட்டத்தில் எப்படி நீங்க ஒரு பையனை கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? ஆமென். அவ்வளோ நம்ம வசனத்தில் ரொம்ப அடுத்தடுத்து இருந்த உடனே நம்ம சின்ன ஒரு மேட்டரை, இதெல்லாம் பெரிய மேட்டர் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஆனால் அவ்வளோ கூட்டத்தில் நடுவிலாக அவன் நடந்து சென்று ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சு, அவன் கையில் இருக்கிற சாப்பாடை கண்டுபிடிச்சு, நீங்கள் யாராவது அதை செய்ய முடியுமா? ஒரு சின்ன பையன் கையில் இருக்கிற சாப்பாடை நீங்கள் எடுத்துட முடியுமா? கொடுப்பாங்களா? பெரிய போராட்டம் நடக்கும் அங்கே. ஆனால் அதையும் மீறி அவன் அங்கேருந்து அதை எடுத்துட்டு வந்து ஆண்டவரை பார்த்து அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இருந்து சத்தமாக சொல்கிறான், ஆண்டவரே கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆனால் முடிவு இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா.
விசுவாசத்தை பார்க்குறீங்களா? அந்திரேயாவோட விசுவாசத்தை பார்க்குறீங்களா? எப்படிப்பட்ட ஒரு நபர் பாருங்க. ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையிலையும் பிலிப்பு அவன் சொல்கிறான், நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வேலைக்கு போய் பிரயாசப்பட்டு நம்ம சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம வாங்கினாலும் எல்லாரும் ஒரு பிடி தான் சாப்பிட முடியும். ஆனால் அந்திரேயாவை பாருங்க, அவன் கொண்டு வந்துட்டான், ஒரு 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 பதிலை கொண்டு வந்துட்டான் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படிப்பட்ட ஒரு அந்திரேயாவா நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்று, யோவான் 12வது அதிகாரம் பாருங்க. யோவான் 12வது அதிகாரத்தில் 20வது வசனம், 21, 22. யோவான் 12, 20, 21, 22. பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். பாருங்க, பிலிப் அண்ட் ஆண்ட்ரூ, பிலிப்பு அந்திரேயா 2 பேர் தான் யோவான்கிட்ட இருந்து விலகி இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. இயேசுவை பின்பற்றின இந்த 2 சீஷர்கள். அவர்கள் மூலமாக எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல கூட பார்க்கிறோம். ஒரு விஷயம் கூட வாசிங்க, 20வது வசனம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக, இயேசுவை பார்ப்பதற்காக அங்கு வந்திருக்கிறார்கள். ஓகே. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். Praise the Lord. எவ்வளவு மகிமையான ஒரு ஊழியம் பாருங்க. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பார்க்கணும் அப்படின்று நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு யாராவது காமிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடிட்டு இருக்கும்போது பிலிப்பை பார்க்குறாங்க. பிலிப்பிட்ட கேட்குறாங்க, தயவு செய்து எங்களுக்கு இயேசுவை காண்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே பிலிப் என்ன பண்ணுறாரு? பிலிப்பு போய் யார்கிட்ட சொல்கிறார்? அந்திரேயாட்ட சொல்கிறார். அந்திரேயா என்ன பண்ணுறாரு? வாங்க நம்ம இயேசுவின் இடத்துல போவோம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை அந்திரேயா செய்கிறத பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரரை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம் அந்திரேயாவுடைய வாழ்க்கையை அவன் ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினால ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாக நம்ம காண்க முடிகிறது. யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக பார்த்தது போல 41வது வசனத்தில் நம்ம ஒரு விஷயம் வாசிங்க. 41வது வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தன்னுடைய சகோதரருக்கும் அவரை பற்றி அறிந்து கொள்ள யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தின ஒரு மகிமையான ஒரு பாத்திரம் அந்திரேயா. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு உங்களை பார்த்து 4 பேர் சொல்லணும், இந்த சகோதரர், இந்த சகோதரி, இவங்கள்ட்ட போனேன், இவங்க வீட்டுக்கு போனேன், ஆனால் நான் போனும்போது பயங்கர பாரத்தோடு போனேன், ஆனால் அங்கே பண்ணின ஜெபங்கள், அங்கே பண்ணின பாடல்கள், அவர்கள் செய்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிமையாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையே தொடப்பட்டு விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டுறது அப்படின்னு 4 பேர் உங்களை பார்த்து சொல்லணும், உங்களுடைய வீட்டுக்கு வந்து சொல்லணும். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு அது ஆசை இல்லை போல. ஆனால் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசைப்படாத ஜெபங்கள் நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நீங்கள் கொண்டு போய் 4 பேரை நிறுத்துங்க. ஆமென். நாம் நமக்காக வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக வாழணும். ஆண்டவரே, வாழுகிற ஒரு வாழ்க்கை யாராவது ஒருவரையாவது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நடத்தணும். ஒரு கிறிஸ்தவனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் எப்படி வாழ்கிறேனோ, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல குடும்பம் இருக்குது, இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ ஏன் பின்னாடி வந்த உனக்கு எல்லாத்தையும் நான் தருகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் அப்படி ஒரு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதியும், எனக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க. ஆண்டவர் அதனது நேரத்தில் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர், அவர் தருவார். ஆனால் உங்களுடைய பாரம் எதுவாக இருக்க வேண்டும்? உமக்கென்று ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் சந்தித்தீர், எனக்காக நீர் என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேக பேர்
உம்மை அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை நான் ஆண்டவருக்காக நடத்த வேண்டும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு பாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. சகராயா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. சகராயா 4வது அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஓகே, அது மாத்திரம் போதும். முதலாவது நம்ம பார்க்கிற அந்த வசனம் அற்பமான ஆரம்பத்தை, அதாவது நம்ம எல்லாருமே ஆரம்பிப்பது எப்படி ஆரம்பிக்கிறோம்? அற்பமா இருக்கிறது. ஒரு சின்ன காரியம் தான். அந்திரேயா செய்தது ஒரு சிறிய காரியம். இயேசுவின் இடத்துல தன்னுடைய சகோதரனை கொண்டு வந்தது. அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையும் கண்டுபிடித்தது ஒரு சின்ன காரியம் தான். ஆனா பாருங்க, அதன் மூலம் எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில இருந்து செய்கிற சின்ன ஜெபங்கள், சின்ன முயற்சிகள், அதன் நிமித்தம் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் செய்வார். நீங்க ஆண்டவரிடத்தில் வழி நடத்துகிற அவர்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. Do not despise. சின்ன காரியங்கள் ஆரம்பத்தில் அற்பமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்தாலும் சரி, நீங்க தொடர்ந்து ஆண்டவருக்காக நீங்க செய்யும்போது, நின்று செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்வார். இப்ப இருக்கிற பெரிய சபைகள்லாம் பாருங்க, ஒரு நாள்ல எப்படி இருந்தது? சின்ன சபை, 4 பேர் இருந்தாங்க. வேதாகமத்திலே அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தல நடபடிகளில் சபை எப்படி ஆரம்பித்தது? எடுத்த உடனே 1000 பேர் அப்படியெல்லாம் இல்லை, 120 பேர். அதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா 12 பேர். அந்த 12ல் ஒரு 3 பேர் ஆண்டவர் பக்கத்தில் வச்சிருந்தாரு. பாருங்க, எல்லாமே ஒரு சிறிய அற்பமான ஒரு துவக்கம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர். அதை எப்படி நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் நம்ம முழுவதுமாக நம்பும்போது கர்த்தர் நாம் எடுக்கிற சின்ன பிரயாசத்தில் கூட பெரிய மகிமையான காரியத்தை அவர் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்திரேயாவின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தது. அதே போல பிலிப்பு என்கிற நபரை குறித்தும் வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 1:43 வசனத்துல இப்படியா பார்க்கிறோம். 43 45 பாருங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிற வகை கண்டோம். சரி, இப்போ யோவான் யோவான் சீஷர்கள் 2 பேரை இயேசுவுக்கு நேராக நடத்துறான். ஒன்று அந்திரேயா, இன்னொன்று பிலிப்பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அந்திரேயா மாத்திரம் ஆண்டவரை பயன்படுத்தல. பிலிப்பும் எந்த மாதிரி காரியங்களை செய்தான் பாருங்க. பிலிப்பு யாருக்கு நேராக வருகிறான்? இயேசுக்கு நேராக வருகிறான். அவன் இயேசுவை பற்றி அறிந்து கொண்ட பின்பதாக அவன் என்ன பண்ணுகிறான்? நத்தானியல் என்கிறதான ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? 44வது அதிகாரம் 44வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 45வது வசனத்தில் பிலிப் ஃபவுண்ட் நத்தானியல். தமிழ் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு. நம்முடைய கண்கள் யாரை காண வேண்டும்? நல்லா இருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்களை மாத்திரம் பார்த்துட்டு இருக்காதீங்க. கஷ்டப்படுகிறவர்கள், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறவர்கள், அவர்களை உங்களுடைய கண்கள் காணட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த கடைகள் மூலம் வழியாக நடந்து போகும்போது உங்களுக்கு எது அதிகமாக உங்க கண்களில் படுனா, எங்க நல்ல லைட் இருக்குதோ அப்படிதானே, எங்க நல்ல கூட்டம் இருக்குதோ அங்கதான் நம்ம கண்ணு போகும். ஆனா சில கடைகள் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும். ஆமென். ஆகவே நம்முடைய பிரதான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அவர்களை போய் அவர்கள் வீட்டில் இருந்து அவர்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அப்படி அல்ல. யார் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் வசதி இருக்குதோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் போங்க. அருமையான ஒரு காரியம் நீங்கள் பண்ணலாம். ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அங்கே ஜனங்கள் அதிகமாக பாரப்படுகிறார்கள், அவளுக்கு இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிங்க. ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவருக்கு நடத்துங்க. பிலிப்பு நத்தான் வேலை கண்டு அவன் ஆண்டவரிடத்தில் அவனை
அழைத்து வருகிறான். நத்தானியேல் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியாக ஒரு நபர் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய முடிகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம், நம்ம வாசிக்கவே வேண்டாம். சமாரிய ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீயோடு பேசும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5 அடுத்த என்ன அடுக்கடுக்கா சொல்றார். சொன்ன உடனே சமாரிய ஸ்திரீ என்ன பண்றா? ஆண்டவரே, முதலாவது என்ன சொல்றா? நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய ஸ்திரீ. ஆனா எப்படி போய் அந்த ஸ்டோரி முடியுது பாருங்க. அவ ஊர்ல போய் எல்லாரிடத்துலையும் அறிவித்து ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறாள். ஆமென். எப்படி பாருங்க, ஒரு நபர் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டால் என்ன ஆகிறது? ஒரு பெருக்கம் உண்டாகிறது. ஆமென். அந்த ஆண்டவர் பற்றி அறிந்து கொண்ட அந்த அனுபவம் என்பது அது ஏதோ ஒரு சண்டே மாத்திரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சபையில் போய் ஏதோ பாட்டு பாடிட்டு ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லிட்டு வருகிறது அல்ல. அவரை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் அது பயங்கரமான ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு அனுபவத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிகிறது. அதன் மூலம் என்ன ஆகிறது அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீயை பாருங்க, ஒரு நபர், இவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு ப்ராஸ்டிடியூட், அப்படிதானே? தமிழ்ல என்னது? விபச்சாரி. ஆனா பாருங்க, அவள் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்டதான அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அவள் போய் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார், நீங்க வந்து பாருங்கள். இது அருமையான ஒரு இன்விடேஷன் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய டைம்ல ஆட்கள் கேட்பாங்க, எப்படி நான் ஆண்டவரிடத்துல சபைக்கு எப்படி நான் ஜனங்களை கூட்டிட்டு வருவது, எப்படி அவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பது? நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து பாருங்கள். பிலிப்பு அப்படிதான் சொன்னான் நத்தானியேல்ட்ட, நீ வந்து பார். ஆமென். சமாரிய ஸ்திரீ, நீங்க வந்து பாருங்க. அவர் எனக்கு நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி அந்த வில்லேஜ், அந்த கிராமமே ஆண்டவருடைய சமூகத்து நேராக வந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து இதை உங்களுடைய ஜெபமாக நீங்கள் ஏற்படுத்தி அனுதினம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களோ, உங்கள் மூலமாக கர்த்தர் அநேகரை அவருக்கு நேராக நடத்த போகிறார். நான் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சபை இப்படி இருக்காது, இன்னும் அதிகமாக பெருகும். இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது, இன்னும் பெரிய இடத்துல விசாலமாய் கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு நேராக நம்ம யாரை கூட்டிட்டு வருகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துவோம். யோவான் இயேசுவுக்கு நேராக சீஷர்களை நடத்தினான். சீஷர்கள் தன்னுடைய குடும்பத்தை அவர்களுக்கு நேராக நடத்தினார்கள். ஆனால் அங்க வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தன்னுடைய கிராமத்தை நடத்துகிறார்கள், தன்னுடைய தேசத்தை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறார்கள். நீங்க ஒருபோதும் உங்களை பத்தி நீங்க தவறா நினைத்திடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரி. நான் சொல்றேன், இதுதான் என்னுடைய பிரசங்கத்தின் முடிவு. என்ன பாஸ்டர் இப்படி முடிக்கிறீங்க பிரசங்கத்துல? உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரி. எப்படி சொல்றேன்னு கேளுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க, உங்க புருஷர்கள், உங்கள் மனைவிமார்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆளு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எப்படிப்பட்ட பெற்றோர்னு தெரியும். நீங்க உங்க பிள்ளைங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம்? நீ இப்படி தானே இருக்கிற, நீ அப்படி தானே. சடனா திடீர்னு நீங்க ஜெபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா திரும்பி வரும்போது உங்க அப்பா சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன பைபிளை தூக்கிட்டு போற, என்ன வித்தியாசம்? ரைட்டா? இவ்வளோ நாள் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ என்ன திடீர்னு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்ற? குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஒருபோதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை நீங்கள் தடை பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்காக பக்தியாக நிற்கிறாங்க என்று நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்களோடு சேர்ந்துடணும். ஆமென். அவர்களை என்கரேஜ் பண்ணணும்.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு நபர் மூலமாக அநேகர் ஆண்டவருக்கு நேராக நடத்த முடியும். 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை ஆண்டவருக்குள்ளாக நடத்த முடியும். யார் அவன்? நடக்க முடியாத ஒருத்தன். ஆனால் அவன் கூட்டிட்டு வர்றாங்க. இயேசு அந்த குடும்பத்தில் இருக்கிறாரு, அந்த வீட்டில் இருக்கிறாரு. சுற்றி ஜனங்கள், எங்கேயும் இடம் இல்லை. என்ன பண்ணுறாங்க? மேலே போ, கூரையை பிரி. எப்படி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது, ரைட்டா? ஆனால் கூரையை பிரித்து உள்ளே இறக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படுகிறார்கள் என்றால் அவர்களை குறித்து குறை சொல்வதாக அல்ல. சத்தமாக வசனம் வாசிக்கிறாப்பா, பாட்டுனா பாட ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டேங்கிறா அப்படின்னு குறையா சொல்லக்கூடாது. 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறா, குறையா சொல்லாதீங்க. ஒரு ஆசீர்வாதமாக என்ன வேண்டும். ஆமென். உங்கள் சபையில் ஒரு ஆள் ஜெபிக்கிறார் என்றால் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். உங்கள் சபையில் ஒருவர் டைத்து கரெக்டாக 10ல் 1 பங்கு ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சபைக்கே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே யாரை நாம் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிறோம் என்பதை குறித்து மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஏதோ வாழ்கிறோம் கடந்து போவோம் என்பதாக அல்ல, ஒரு நாளும் அல்ல. யாரை ஆண்டவருக்கு நேராக நாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஏதோ வருஷத்தில் ஒரு தடவை இந்த மிஷன் சண்டே, மிஷன்ஸ்னா என்ன சொல்கிறது, அதாவது வருஷத்தில் ஒரு தடவை மிஷனரிகளை தாங்குகிற ஒரு சண்டே இருக்கும். அப்படிதானே? இந்த சபையில் அப்படி இருக்குதான்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காணிக்க கொடுப்பாங்க. ஓ, மிஷனரிஸ் அங்கே இருக்கிறாங்க, பீகாரில் இருக்கிறாங்க, இந்த ஊரில் இருந்து ரொம்ப கடினமான இடத்துல இருந்து ஆண்டவருக்காக வேலை பண்ணுறாங்க, அவர்களுக்காக எதாட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க கொடுத்து முடிச்சிடுறது வருஷத்தில் ஒரு தடவை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை என்னை அனுப்பும், நான் உமக்காக செல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே என்னை அனுப்பும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. யாரை ஆண்டவருக்காக நான் கொண்டு வர முடியும் என்பதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதற்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரை ஏன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் நம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களே உம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னோட வேலை பார்க்கிற நபர்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் சொல்ல போறேன்னா, சபையில் இருந்துட்டே ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு. எல்லாரும் பைபிளை தூக்குற எல்லாரும் ஆண்டவர் பற்றி அறிந்து கொண்டவர்கள் அல்ல. எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களும் அல்ல. அதனால நீங்க உங்களை சுற்றி பாருங்க, எங்க தேவைகள் இருக்கிறதோ அங்க நீங்க நெல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.